ஹலோ எல்லாருக்கும் மீண்டும் வெல்கம் பேக் டு காப் கருத்து பாட்காஸ்ட். என் பேர் சேஷாத்ரி. என் கூட இன்றைக்கி கௌதம் இல்லை. இந்த எபிசோடுக்கு நான் மட்டும்தான் இருக்கேன். இது வந்து பிரைட்டன் ரிவ்யூ எபிசோடு. அதாவது பிரீமியர் லீக் கேம் பிரைட்டன் நம்ம வந்து கேரபோ கப்பில் ஒரு ஃபியூ டேஸ் பேக் ஆடினோம். அதுக்கு ரிவ்யூ வந்து கௌதம் போட்டிருக்காரு. அதை இப்போ நீங்கள் மிஸ் பண்ணிங்கன்னா அதை பாருங்கள். அந்த எபிசோடுக்கு என்னால் ஜாயின் பண்ண முடியல, ஏன்னா எனக்கு உடம்பு சரியில்லை. இப்போவும் எனக்கு ஃபுல்லாலாம் சரியாக போகல, பட் பெட்டர் தென் வாட் இட் வாஸ் பிஃபோர். ஸோ அதனால் வந்து இங்கே வந்திருக்கேன். அப்பப்போ ஏதாவது இருமல் வந்தால் வரும். ஸோ அதுக்கு முன்னாடியே நான் சாரி கேட்டுக்கிறேன். பட் இது வந்து பிரைட்டன் பிரீமியர் லீக் கேமோட ரிவ்யூ. ஸோ 2-1 வின் ஹோம் ஆன்ஃபீல்டில். சாரி, அந்த கௌதம் வந்து ட்ராவலிங்கில் இருக்கார். ஸோ அதனால் அவரால் வந்து இந்த ரிவ்யூக்கு வர முடியல. இந்த ரிவ்யூ நான் மட்டும்தான் பண்ணுறேன். 2-1 வின், பயங்கரமான வின்னு. சாலாவோட ஒரு ஒண்டர் கோல், அதுதான் நம்மளோட வின்னராக இருந்துச்சு. பட் இந்த கேமில் நிறைய இருக்குது பேசுகிறதுக்கு. ஸோ இந்த ஒரு ஜென்ரல் தாட்ஸோட ஆரம்பிப்போம் நம்ம. பட் அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் லைக் பண்ணல, ஷேர் பண்ணல அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து என்னப்பா, உங்களுக்கு சூனியம் வரும். அதனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாத்தோட முக்கியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் கவுண்ட் என்ன நிலைமையில் இருக்குதுன்னு பார்ப்போம். லாஸ்ட்டாக நான் பார்த்தது ஒரு 1200 போல் பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் எதுவும் பார்க்கவே இல்லை. ஸோ அதனால் அது என்ன நிலைமையில் இருக்குங்கிறது எனக்கு தெரியல. சாரி, இருங்க. அதாவது சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்து 1210. ஸோ அது 1210 இருக்குது. இப்போ வந்து நம்ம இப்போ அடுத்தது யார் ஆடுறோம்? லெவர்க்யூசன் வேண்டாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து அதாவது ரியல் மெட்ரிட் ஆடுறதுக்கு முன்னாடி 1300 வந்ததுன்னா நல்லாயிருக்கும். ஸோ அதான் நம்ம டார்கெட்டு. ரியல் மெட்ரிட் ஆடும்போது 1300. பட் இந்த எபிசோட் வந்து பிரைட்டன் ரிவ்யூ. ஸோ பிரைட்டன் 2 லிவர்பூல் 2 பிரைட்டன் 1, அதுதான் நம்ம ஃபைனல் ஸ்கோரு. ஸோ அவங்க வந்து ஜென்ரலாக அவங்க லீட் எடுத்தாங்க. ஃபஸ்ட்டு ஒரு நல்ல கோல், ஃபெர்டி கடியோக்லு அவனோட ஒரு கோல். ஃபர்ஸ்ட் ஆஃப் எல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. நம்ம இந்த கேம் போச்சுரா, அதாவது நம்ம கேரபோ கப்பில் ஜெயிச்சதுக்கு இவங்க ரிவெஞ்ச் எடுக்க போகிறானுங்க அப்படின்னு நினச்சேன். பட் அதுக்கப்புறம் வந்து செகண்ட் ஹாஃபில் கோடி கேக்போ ஒரு கோலு அண்ட் முகமது சலா ஒரு கோலு. கோடி கேக்போது பயங்கர லக்கியான கோலு. பட் சாலாது வந்து ஆஃப்கோர்ஸ் வண்டர் ஸ்ட்ரைக்கு. பட் ஜென்ரலாக கேம் பற்றி என்ன நினச்சேன், அதாவது இந்த சீசன் வந்து நான் யோசிச்சுட்டு இருந்தேன். நிறைய கேமுக்கு நம்ம இது சொல்லியிருக்கோம். இது வந்து டேல் ஆஃப் 2 halves. அதாவது ஃபஸ்ட் ஹாஃப் ஒரு மாதிரி ஆடுறோம், செகண்ட் ஹாஃப் ஒரு மாதிரி ஆடுறோம். ஸோ அது வந்து இட் இஸ் ரிஃப்ளெக்டிவ் ஆஃப் த ஃபேக்ட் தட் வந்து ஸ்லாட்டோட கேம் மேனேஜ்மெண்ட் நல்லா இருக்குது. அதாவது ஹாஃப் டைமில் போய் என்ன சேஞ்சஸ் பண்ணணும், என்ன பண்ணக்கூடாதுங்கிறது நல்லா தெரியுது அவருக்கு. ஸோ அது வந்து இட் இஸ் ரிஃப்ளெக்டிவ் ஆஃப் தட். இன்னொன்று வந்து நம்ம புவர் ஸ்டார்ட்ஸ் வந்து லாஸ்ட் சீசன் இருந்த அளவுக்கு இல்லை, பட் இப்போவும் அது கொஞ்சம் இருக்குது. அதாவது அந்த புவராக ஸ்டார்ட் பண்ணுறத, மற்ற அவையிலேருந்து வர டீமை வந்து நம்ம கண்ட்ரோலில் விடுறது. இப்போ பிரைட்டனே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃப் வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணாங்க ஓரளவுக்கு. அந்த ஐ திங்க் அது 30 minutes மார்க் போல் நமக்கு ஒரு 5-10 minutes இருந்துச்சு அப்போது, ஒரு ஸ்பெல் ஆஃப் லிவர்பூல் டாமினன்ஸ். பட் அதை தவிர கேம் ஜென்ரலாக ஈவனாக இருந்துச்சு. இல்லை பிரைட்டன் கொஞ்சம் டாமினேட் பண்ணாங்கன்னு இல்லை, பட் தேவர் ஈவன் 50-50 போல் இருந்துச்சு மோஸ்ட் ஆஃப் த டைம். அதுக்கப்புறம் வந்து செகண்ட் ஹாஃப் வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. அதாவது வந்து we took control of the game. அதை தவிர வேறு எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. பட் அந்த ஃபஸ்ட் ஆஃப் அந்த புவர் ஸ்டார்ட்டோட ஆரம்பிப்போம். இது வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி ஆகிட்டுருக்கு இப்போது. அதாவது வந்து இந்த சீசனும் வந்து லாஸ்ட் சீசன் மாதிரி we are starting very poorly அப்படின்னு இது ஒரு ஸ்டோரி மாதிரி ஆகிட்டுருக்கு. which I hope doesn't continue. டெஃபினட்டாக I hope it doesn't continue. பட் இந்த கேமும் வந்து ஒரு புவர் ஸ்டார்ட். எஸ்பெஷலி அலெக்சிஸ் மெக்காலிஸ்டர், ட்ரெண்ட் அலெக்சாண்டர் ஆர்னால்ட், எனக்கு தெரிஞ்சு இவங்க 2 பேரோட ஒர்ஸ்ட் கேம்ஸ் இதுதான். ஆஸ் ஒர்ஸ்ட் ஃபஸ்ட் ஹாஃப்ஸ். ஆஸ் ரைட் பேக்காகவும் சரி, ஆஸ் மிட்ஃபீல்டராகவும் சரி. அதாவது ஒரு பாஸ் கூட ஒழுங்காக போடல. எவன்ட்ட போடுறான், எவன்ட்ட வந்து எங்கே எய்ம் பண்ணி போடுறானுங்க. ட்ரெண்ட்டோட கார்னர் முதக்கண்டு சரியாக வரல ட்ரெண்ட்டுக்கு. ஃபஸ்ட்டு மேனை கூட தாண்டல கார்னர்லாம். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு நிலமை. ஒர்ஸ்ட்டு கேமு. அதாவது ஒர்ஸ்ட் கேம் இல்லை, ஒர்ஸ்ட் ஃபஸ்ட் ஹாஃப். அந்த ஃபஸ்ட் ஹாஃபை பார்க்கும்போது இந்த சைடு தேராது, பிரைட்டன் தான் இன்றைக்கி ஜெயிக்க போகிறாங்கன்னு நினச்சேன். அண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களும் கோலியும் போட்டாங்க. பயங்கரமான கோலி இல்லைன்னுலாம் சொல்லலை. சில பேர் நான் பார்த்தேன் ஆன்லைனில்
கெல்லர் சேவ் பண்ணியிருக்கணும், அதெல்லாம் நல்ல ஃபினிஷிங்க. லைக் அது வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லான ஷாட்டு, ஃபார் போஸ்ட்டு, கெல்லருக்கு ஒரு கைப்பட்டு தான் போச்சு, பட் இட்ஸ் அ வெரி டிஃபிகல்ட் சேவ். அதெல்லாம் லைக் அந்த கோல்லாம் போச்சுனாக்கா யூ ஹாவ் டு, அதாவது எனக்கு அதாவது ஆஸ் எ லிவர்பூல் ஃபேன் நிறைய பேருக்கு என்ன நினைப்பு அப்படின்னாக்கா, அதாவது வந்து நம்ம வந்து கோலே கன்சீட் பண்ணக்கூடாது, நம்ம கோல் கன்சீட் பண்ணால் நம்ம டிஃபென்சிவ் மிஸ்டேக்கில் தான் பண்ணுறோம், இல்லை கோல் கீப்பிங் மிஸ்டேக்கில் தான் அதை கன்சீட் பண்ணுறோங்கிற அந்த ஒரு நினைப்பு இருக்குது. சம்டைம்ஸ் நம்ம வந்து இப்படியும் யோசிக்கணும், அதாவது நம்ம வந்து ஒரு நல்ல கோல் போட்டோம்னா நம்ம சொல்கிறது இல்லையா, நம்ம இவன் கிரியேட் பண்ணதுனால தான் அந்த கோல் போட்டான், அதே மாதிரி ஆப்போசிஷனுக்கும் நடக்கலாம். அதாவது அவன் வந்து ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஸ்ட்ரைக்கு, ஒரு பயங்கரமான ஷாட் எடுத்து ஒருத்தன் கோல் போடுறான்னா தட்ஸ் நாட் ரியலி அ டிஃபென்சிவ் மிஸ்டேக். அதுதான் நான் சொல்ல வரேன். இட் வாஸ் அதுக்கு முன்னாடி அந்த மூவில் நிறைய ப்ராப்ளம் இருந்துச்சு. பட் அந்த அந்த ஷாட் வந்து கிராஸ் வந்தப்பறம் அந்த ஷாட் வந்து இட் வாஸ் அ வெரி குட் ஷாட். அதை சேவ் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் அதுக்கு முன்னாடியே வந்து வி ஆர் கிவிங் தம் டூ மச் ஸ்பேஸ். அதெல்லாம் நீங்கள் ப்ராப்ளம்னு சொல்லுங்கள், ஒத்துக்கிறேன். வி ஆர் கிவிங் தம் டூ மச் ஸ்பேஸ். அதாவது இது வந்து நம்ம லாஸ்ட் ஃபியூ கேம்ஸாகவே நம்ம சொல்லியிருக்கோம், வி ஆர் கிவிங் ஆப்போசிஷன்ஸ் டூ மச் ரெஸ்பெக்ட். அதாவது வந்து இப்போ நீங்கள் ஆடுறபடி ஆடுங்க, நாங்கள் ஆடுறபடி தான் ஆடுவோம், நாங்கள் வந்து உங்களை ப்ரெஷர் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற சில சமயம் அந்த ஒரு ஃபீல் வந்துச்சு பிரைட்டன் கேம்லேயும் ஃபர்ஸ்ட் ஹாஃபில். என்னடா பண்ணுறீங்க, கொஞ்சம் ப்ரெஷர் போடுங்கடா, கொஞ்சம் அவனுங்க வந்து கொஞ்சம் தடுமாறட்டும்டா, அங்கங்கே கொஞ்சம் அப்படி மிஸ்பிளேஸ் பாஸ்லாம் ஏதாச்சும் ஃபோர்ஸ் பண்ணுங்க, ஏதாச்சும் பண்ணுங்க அப்படின்னு இருந்துச்சு. பட் அந்த மாதிரி ஒன்றுமே பண்ணல. லைக் இட் ஃபெல்ட் லைக் வந்து அட் டைம்ஸ் வந்து பிரைட்டன் வந்து இட் ஃபெல்ட் லைக் வி வர் பிளேயிங், அதாவது அவங்களுக்கு என்ன டெம்போ என்ன பேஸில் வேணுமோ அந்த மாதிரி நம்மளும் ஆடுறோங்கிற ஒரு ஃபீலிங் வந்துச்சு. அண்ட் அது நமக்கு சூட் ஆகலை, அது அவங்களுக்கு தான் சூட் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இட் வாஸ் அ பிக் இஷ்யூ. விச் பை த வே, நான் வந்து இது இப்போ வியூவர்ஸ் உங்ககிட்ட நான் அது கேம் பார்த்த மாதிரி பேசுகிறேன், நான் கேம் பார்க்கல. ஏன்னா எனக்கும் அப்போ அதே சமயத்தில் லீக் மேட்ச் இருந்துச்சு, ஸோ நான் பார்க்கல. பட் அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்டெண்டட் ஹைலைட்ஸ் பார்த்தேன். எக்ஸ்டெண்டட் ஹைலைட்ஸ் பார்த்துட்டு அதை வச்சு தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். நல்ல இட் வாஸ் அ சாலிட் எக்ஸ்டெண்டட் ஹைலைட்ஸ். அதாவது வந்து ஒரு 20 நிமிஷம் போல் இருந்துச்சு எக்ஸ்டெண்டட் ஹைலைட்ஸு. ஸோ அதனால் மெஜாரிட்டி நல்லா தெரிஞ்சுது என்ன பண்ணுறாங்க என்ன இதுன்னு சொல்லிட்டு. அதான் மெக்காலிஸ்டர் ட்ரெண்ட் அவங்க பற்றி திரும்ப வரும். மெக்காலிஸ்டர் வந்து அதாவது ஹி ஹேட் அ வெரி பேட் ஸ்டார்ட் டு த கேம். அதாவது ஒரு பாஸ் கூட போகல. ட்ரெண்ட்டும் அதே தான், ஒரு பாஸ் கூட கரெக்டாக போடல, ஒரு த்ரூ பால் வரல, அதாவது மற்ற பிளேயர்ஸ்லாமும் ரொம்ப ஒன்றும் பண்ணல. பட் இவங்க 2 பேர் வந்து சரியாக ஆடலைன்னா ஒரு டீம் ஃபங்க்ஷன் ஆகிறதே கஷ்டம். ஏன்னா இவங்க 2 பேர் தான் மெயின் பாசிங் அவுட்லெட்டு. ஸோ இவங்க 2 பேர் சரியாக ஆடலைனாக்கா உங்களுக்கு வந்து க்ரியேட்டிவிட்டியே கிடையாது மற்ற ஃபீல்டில். அண்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே இருக்காது. அதாவது வந்து ஒரு சாலாக்கோ கேக்போக்கோ டியாஸ்கோ நுனியஸ்கோ பால் வரணும்னா இவங்க பாஸ் பண்ணால் தானே வரும், இவங்க ஒழுங்காக பாஸ் பண்ணால் தானே வரும். அதுவே இவங்க ஒழுங்காக பண்ணல ஃபர்ஸ்ட் ஹாஃபில். அதுதான் நான் சொல்ல வரேன். இன்னொரு பிளேயர் சொபோஸ்லாய். நான் வந்து அதாவது இந்த சீசன் ஸ்டார்டிங்கில் ஐ வாஸ் ரியலி ஹோப்ஃபுல், இந்த மாதிரி வந்து சொபோஸ்லாய் வந்து நல்லா பண்ணுவான், இந்த சீசன் வந்து அவனுக்கு ஒரு பிரேக் அவுட் சீசனாக இருக்கும். ஏன்னா ஸ்லாட்டோட சிஸ்டமில் ஒரு நம்பர் 10 இவன் ஆட போகிறான் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பட் இது வரைக்கும் லைக் ஆஸ் மச் அஸ் ஐ சப்போர்ட் சொபோஸ்லாய், ஹி ஹாஸ் நாட் ப்ரூவன் ஹிம்செல்ஃப். நான் வந்து ஒரு ஃபியூ எபிசோட்ஸ் பேக் சும்மா ஒரு ஜோக்காக சொன்னேன், கர்டிஸ் ஜோன்ஸை தூக்கி உள்ளே போடுங்க இவனுக்கு பதிலாக அப்படின்னு. பட் ஜெனுவினாகவே லைக் அப்போவே நான் சொன்னேன் ஒரு 4-5 கேம்ஸ் இன்னும் பார்க்கலாம், பட் இதே மாதிரி கண்டினியூ ஆச்சுன்னா வி ஹாவ் டு ஸ்டார்ட் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ். அண்ட் ஐ திங்க் த டைம் ஹஸ் கம் டு ஆஸ்க் கொஸ்டின்ஸ் இப்போ. ஏன்னா சொபோஸ்லாய் வந்து இவ்வளோ ஒரு அதாவது இ லுக்ஸ் லைக் இட் டசன்ட் ஃபிட் த டீம், பட் விச் மேக்ஸ் நோ சென்ஸ். அதாவது வந்து ஒரு தியரிட்டிக்கலாக நம்ம பேப்பரில் பார்க்கும்போது இவன் எப்படிடா இந்த டீமுக்கு ஃபிட் ஆகாமல் இருக்கான் அப்படின்னு தோணும். பட் தட்ஸ் வாட் இட்ஸ் லுக்கிங் லைக். அதாவது வந்து இவன் வந்து அதாவது மற்றவங்க எல்லாம் லிவர்பூலுக்கு ஆடுறாங்க, இவனை மட்டும் எங்கேருந்தோ ஒரு பார்க்லேருந்து தூக்கி நடுவில் போட்டு ஆடுன்னு சொன்ன மாதிரி இருக்குது. அதாவது வந்து ஒரு கோஆர்டினேஷன் இல்லை, ஒரு கெமிஸ்ட்ரி இல்லை, இவனோட ஒர்க் ரேட்டில் தான் இப்போ ஓடிட்டுருக்கு. தட் இஸ் தி ஒன்லி திங். இவன் வந்து ஹேஸ் ஓவர் கர்டிஸ் ஜோன்ஸ். கர்டிஸும் வந்து ஒர்க் பண்ணான், பட் அவனை விட ஒரு 10 மடங்கு பெட்டர் ஒர்க் ரேட் இவனுக்கு இருக்குது சொபோஸ்லாய்க்கு. அதில் தான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ அதர்வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன் த பாலாக இருக்கட்டும், பொசஷன் வைஸாக இருக்கட்டும், ஈவன் அட்டாக்கிங் வைஸாக கூட இருக்கட்டும், கர்டிஸ் வந்து இஸ் டூயிங் மச் பெட்டர். லாஸ்ட் கேம் செல்சிக்கு அகேன்ஸ்டாக மேன் ஆஃப் த மேட்ச், பெனல்ட்டி வாங்கி கொடுத்தான், கோல் போட்டான். இந்த கேமும் ஆஃப்டர் கம்மிங் ஆன் இட் இட் குவைட் வெல். அதுக்கப்புறம் நான் வரேன், அப்புறம் கேம் மேனேஜ்மெண்ட் சப்ஸ் எல்லாம் பற்றி பேசும்போது வரேன். பட் கர்டிஸ் வந்து இட் இட் குவைட் வெல் இந்த கேமில். ஸோ ஐ டோன்ட் நோ, இட் ஜஸ்ட் ஃபீல்ஸ் லைக் வந்து ஜஸ்ட் ஃபீல்ஸ் லைக் சொபோஸ்லாய் அவனோட பிளேஸ் வந்து இட் ஷுட் பி கொஸ்டின்ட். இப்போ நானாக இருந்தால் ஆஸ் அ மேனேஜர் வந்து நான் அதுதான் சொல்லுவேன். லைக்
நம்ம வந்து சான்ஸ் கொடுக்குறோம் ஆஸ் அ லைக் வி அண்டர்ஸ்டாண்ட் as பிளேயர்ஸ் வந்து உங்களுக்கு பேட் ரன் ஆஃப் ஃபார்ம் இருக்கலாம் எல்லாம் இருக்கலாம் இல்லைன்னு சொல்லலை. பட் தெர் கம்ஸ் அ பாயிண்ட் ஆஃப்டர் அ சர்டன் நம்பர் ஆஃப் கேம்ஸ், அதாவது ஒரு 10 கேமோ 9 கேமோ 8 கேமோ ஏதோ ஒன்று இதே மாதிரி ஆடிட்டு இருந்தேன்னா மேபி இட்ஸ் நாட் அ ஃபார்ம் திங், உன்னால் இதுக்கு அடாப்ட் பண்ண முடியல அப்படின்னு எனக்கு தோணுது. அண்ட் தெர் இஸ் சம்மன் எல்ஸ், ஒரு கர்டிஸ் ஜோன்ஸ் ஒருத்தங்க இருக்கான் ஹூஸ் டூயிங் பெட்டர் அதே ஒரு ரோலில். ஸோ தெர் இஸ் அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு சீரியஸ் கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிக்கணும் தான் என்னோட ஒப்பீனியன். அதாவது வந்து வி ஹாவ் டு ஸ்டார்ட் ஆஸ்கிங் இஃப் கர்டிஸ் டிசர்வ்ஸ் அ ஸ்டார்டிங் ஸ்பாட். இந்த நம்பர் 10 ரோலில் கர்டிஸை தூக்கி போடலாமா, ஏன் போடக்கூடாதுங்கிற கேள்வி நம்ம கேட்டு தான் ஆகணும். ஸோ அதுதான் என்னோட தாட்ஸ் ஆன் சோபோஸ்லாய் அந்த புவர் ஸ்டார்ட்டு. மெயினாக மெக்காலிஸ்டர் அண்ட் ட்ரெண்ட்டு, பட் இவங்க சோபோஸ்லாயும் வந்து இடன் ஹெல்ப் ஹிம்செல்ஃப். அடுத்த பாயிண்ட்டு நான் வந்து இது அட்ரஸ் பண்ணணும்னு இருந்தேன். நம்ம வந்து நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் நம்ம பிரைட்டனோட டெம்போக்கு ஆடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஐ திங்க் நம்ம வந்து வாட் ஐ மீன் பை தட் அப்படின்னு நான் சொல்கிறேன். நம்ம வந்து ஸ்லாட்டோட எராவில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வி ஆர் ட்ரைங் டு பிளே அ பொசஷன் பேஸ்ட் கேம். அதாவது வந்து நம்ம வந்து பொசஷனை வச்சுப்போம், வில் மூவ் த பால் அரவுண்ட், வில் என்ன சொல்கிறது, ஒரு கண்ட்ரோல் இருக்கும் அப்படி. அதுதான் நம்ம ட்ரை பண்ணுறோம். அண்ட் ஐ திங்க் இது வந்து பார்ட் ஆஃப் த ரீசன் வை வி ஆர் ஹேவிங் புவர் ஸ்டார்ட்ஸ் அகேன்ஸ்ட் சர்டன் டீம்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மாதிரி ஆட ட்ரை பண்ணுறோம். ஆப்போசிஷன் இப்போ பிரைட்டனை பார்த்தீங்கன்னா அவங்களோட மாடலே வந்து ஹை ப்ரெஸ் ஹையாக இது பண்ண. ஸோ நம்ம வந்து பின்னாடியிலேருந்து மெதுவாக கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறோம், அவங்க வந்து அங்கேயே வந்து ஹை ப்ரெஸ் பண்ணுறானுங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது சம்டைம்ஸ் எனக்கு என்ன தோணுதுன்னா ஸ்லாட் வந்து அந்த செகண்ட் ஹாஃப் அடாப்டேஷனை விட ஃபஸ்ட் ஹாஃப்லேயே அடாப்ட் பண்ணுறது பெட்டராக இருக்குமோ. அதாவது வந்து இவரோட சிஸ்டம்லேயே அதை கொண்டு வரலாம். மாதிரி என்னென்னா ஒரு ஆப்போசிஷன் வந்து, அதாவது ஆப்போசிஷனை ரீட் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு இன்னும் தெரியலையா, இல்லை ரொம்ப ரிஜிடாக இருக்காங்க, அதாவது வந்து நான் இப்படி தாண்டா ஆடுவேங்கிற மாதிரி இருக்காங்க. வேற என்னோட ஃபீலிங் என்னென்னா ஸ்லாட் வந்து இப்போ ஆப்போசிஷன் பிரைட்டன் மாதிரி ஹை ப்ரெஸ் பண்ணுற ஆப்போசிஷன் நல்ல ஆன் த ஃப்ரண்ட் ஃபுட், அவங்க வந்து தே பிளே மோர் லைக் அ கிளாப் டீம் இல்லை. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஸ்லாட் ஆல்சோ ஹேஸ் டு பிகம் அ லிட்டில் லைக் கிளாப்னு எனக்கு தோணுது. அந்த மாதிரி சுச்சுவேஷன் ஒரு ஆப்போசிஷன் வந்து பயங்கரமாக ப்ரெஸ் பண்ணும்போது பின்னாடி ஸ்பேசஸ் இருக்குது, அந்த ஸ்பேசஸை இவங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் குவிக்காக மூவ் பண்ணால் நல்லாயிருக்கும். பாலை ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடுக்கு குவிக்காக போகிறது, ஒரு டிரான்சிஷன்ஸ் போகிறது, அது வந்து இட் ஹாஸ் ரெடியூஸ்ட் நம்பர்னு எனக்கு தோணுது. என்கிட்ட ஸ்டாட்ஸ் இல்லை இப்போது, பட் இட் ஹாஸ் ஒரு ஐ பால் வச்சு பார்க்கும்போது, கண்ணால் பார்க்கும்போது இட் ஹாஸ் ரெடியூஸ்டுன்னு எனக்கு தோணுது. அண்ட் நம்ம வந்து வி ஹாவ் டு அடாப்ட். ஸோ அந்த ஸ்லாட் ஹேஸ் டு பிகம் அ லிட்டில் மோர் லைக் கிளாப்னு எழுதியிருக்கேன் என்னோட நோட்ஸில். எஸ்பெஷலி அகேன்ஸ்ட் டீம்ஸ் லைக் பிரைட்டன். இப்போ எல்லா டீமுமே ஹை ப்ரெஸ் அந்த ஒரு கான்செப்டெல்லாம் இருக்குது, பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா டீமும் வந்து ஃபுல் ஆன் ப்ரெஸ் பண்ணாது பிரைட்டன் மாதிரி. வெரி ஃபியூ டீம்ஸ் டூ தட். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி டீம்ஸ்க்கு அகேன்ஸ்டாக ஒரு டிரான்சிஷனல் கேம் ஆடுறது பெட்டராக, அதுவும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும்னு எனக்கு தோணுது. ஏன்னா இவங்களுக்கு அகேன்ஸ்டாகவும் நம்ம வந்து வீல் ட்ரை டு கீப் த பால்னா அவங்க அங்கேயே ஹை ப்ரெஸ் பண்ணி வின் பண்ணிடுறானுங்க. ஸோ அதுதான் தட்ஸ் ஒன் திங் ஐ ஃபெல்ட் அந்த ஃபஸ்ட் ஹாஃப் ஹைலைட்ஸ் பார்க்கும்போது. செகண்ட் ஹாஃப் பிளேட் அ பிக் ரோல். அட்மாஸ்ஃபியர் பற்றி எழுதியிருந்தேன். இது வந்து ஹைலைட்ஸ்லேயே எனக்கு தெரிஞ்சது. பார்க்குறவங்க நீங்களும் மேட்ச் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து ஒரு க்ரௌடு வந்து இன்வால்மெண்ட்டே இல்லாத மாதிரி இருந்துச்சு ஆன்ஃபீல்டில். அண்ட் நமக்கே தெரியும் லிவர்பூல் வந்து ஆஸ் எ டீம் இஸ் ஒன் ஆஃப் தோஸ் டீம்ஸ், நம்ம ஆடுறத வச்சு க்ரௌட் வில் ஃபீட் இன் டு இட். அண்ட் அந்த க்ரௌடோட எனர்ஜிலேருந்து நம்ம பிளேயர்ஸ்க்கும் எனர்ஜி வரும். ஒரு மாதிரி இது சைக்கிள் மாதிரி. இது ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து ஒரு க்ரௌட் வந்து இன்வால்மெண்ட்டே இல்லாத மாதிரி இருந்துச்சு. பார்ட்லி பிகாஸ் நம்ம டீமும் வந்து சரியாக ஆடலை ஃபஸ்ட் ஹாஃபில், ஒத்துக்கிறேன். பட் தி அதர் ரீசன் ஐ ஃபீல் வந்து தட் நம்ம டீம் சரியாக ஆடலைங்கிறதுக்கு பிகாஸ் க்ரௌட் வாஸ் நாட் இன்வால்வ். அதை அவங்களுக்கு வந்து ஹோம் கிரவுண்டில் ஒரு எனர்ஜி இல்லாமல் இருந்ததுன்னா அவங்க எப்படி வந்து ஆடணும்னு நினைப்பாங்க. ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன். பட் செகண்ட் ஹாஃபில் வந்து இட் பிளேட் அ மேசிவ் ரோல். சரி, ஆனால் அது என்னத்தினால அந்த ஒரு டேர்ன் அரவுண்ட் வந்துச்சு ஹாஃப் டைமில் அப்படின்னு எனக்கு தெரியல. என்ன நடந்துச்சு என்ன எதுன்னு எனக்கு தெரியல. பட் செகண்ட் ஹாஃபில் க்ரௌட் பிளேட் அ மேசிவ் ரோல். ஏன்னா வந்து அந்த அட்மாஸ்ஃபியர் வந்து டிஃப்ரென்ஸ் பயங்கரமாக இருந்துச்சு. வால்யூம் லெவல்ஸில், அந்த க்ரௌட் நாய்ஸ் லெவல்ஸில், அவங்களோட அதாவது
ஆன்ஃபீல்டு வந்து ஒரு ஆப்போசிஷனுக்கு எப்படி இருக்கணும்னா, டேய் அதாவது ஐம் நாட் பிளேயிங் அகேன்ஸ்ட் 11 பீப்புள், அதாவது ஐம் பிளேயிங் அகேன்ஸ்ட் ஒரு 55,000 பேரோட ஆடுறேன் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வரணும் ஒரு ஸ்டேடியமுக்கு போகணுன்னா. அந்த ஒரு ஃபீலிங் வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் இல்லை, பட் செகண்ட் ஹாஃபில் கம்ப்ளீட்டாக இருந்துச்சு. ஸோ அது என்ன டேர்ன் அரவுண்ட் ஆச்சுன்னு எனக்கு தெரியல, பட் இட் வாஸ் அ வெரி குட் டேர்ன் அரவுண்ட். நம்ம டீமும் அதுக்கு தகுந்த மாதிரி வி பிளேட் மச் பெட்டர். மல்டிபிள் ரீசன்ஸ் ஃபார் தட், பட் திங்க் ஒரு பெரிய ரீசன் என்னென்னா கேம் மேனேஜ்மெண்ட்டு. நான் ஃபஸ்ட் ஹாஃபில் பேசும்போது சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி வந்து ஸ்லாட் ஹஸ் டு பிகம் அ லிட்டில் மோர் லைக் கிளாப், ஒரு கவுண்டர் அட்டாக் ட்ரான்சிஷன்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஹாஃபில் வி பிகேம் பெட்டர் அட் தட். நம்ம வந்து பிரைட்டனோட கேமை ரெஸ்பெக்ட் பண்ணாமல் அவங்களோட வீக்னஸஸை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண ஆரம்பித்தோம் கொஞ்சம் செகண்ட் ஹாஃபில். அவங்களோட கவுண்டர் அட்டாக், அவங்களோட அந்த கவுண்டர் அட்டாக்ல அவங்களோட அந்த ஸ்பேஸஸ் அதெல்லாம் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண ஆரம்பித்தோம். அண்ட் இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸஸும் பெட்டர் ஆச்சு. மெக்காலிஸ்ட் வந்து பிகேம் பெட்டர், ட்ரெண்ட் வந்து பிகேம் பெட்டர், அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி சப்ஸ்டியூஷன்ஸ், கேம் மேனேஜ்மெண்ட் அண்ட் சப்ஸ்டியூஷன்ஸ். ஐ திங்க் ஸ்லாட் வந்து சோஃபார் கிளாப்போட கம்பேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லாட் அண்ட் இஸ் செகண்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் இஸ் மச் பெட்டர் தென் கிளாப் செகண்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட். இது வந்து நான் வந்து கிளாப்பை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்காக சொல்ல. கிளாப் வந்து இஸ் அ வெரி குட் மேனேஜர், இஸ் அ பெட்டர் மேனேஜர் ஓவரால் அட் திஸ் பாயிண்ட் தென் ஆர்னே ஸ்லாட், இல்லைன்னு சொல்லலை. இன் டேர்ம்ஸ் ஆஃப் வந்து ட்ரோஃபீஸ் ஒன் அதெல்லாம் நான் சொல்கிறேன். பட் நம்மளே வந்து இந்த பாட்காஸ்ட்டில் நிறைய சொல்லியிருக்கோம், எஸ்பெஷலி டுவர்ட்ஸ் த மேபி இனிஷியல் இயர்ஸ் அட் லிவர்பூல் வந்து நம்ம he was better at this. But last few years வந்து கிளாப்போட சப்ஸ்டியூஷன்ஸ் வந்து they were not the best, ஒரு ஆவரேஜாக இருந்துச்சு. வேற ஸ்லாட்டோட கேம்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா சப்ஸ்டியூஷன்ஸ்லாம் ஆன் பாயிண்ட் இருக்குது, மோஸ்ட் கேம்ஸ் ஆன் பாயிண்ட் இருக்குது, டாக்டிக்கல் சேஞ்சஸ் ஆன் பாயிண்ட் இருக்குது. அதனால தான் இந்த சீசன் நிறைய கேம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆடுறதுக்கும் செகண்ட் ஹாஃப் ஆடுறதுக்குமே பயங்கர வித்தியாசம் இருக்குது, விச் ஐ திங்க் கம்ஸ் டவுன் டு ஆர்னே ஸ்லாட் தான், ரைட்? ஸோ செகண்ட் ஹாஃப் சப்ஸ்டியூஷன்ஸ், ஜோ கோமெஸ், மூணு பேர் பற்றி தான் நான் பேச போகிறேன். ஏன்னா கார்னர் பிராட்லி வந்து கடைசியில் தான் வந்தான், ரொம்ப ஜஸ்ட் டு ஷோர் அப் அந்த ஒரு டிஃபென்ஸை இது பண்ணுறதுக்காக தான் வந்தான் கார்னர் பிராட்லி. அண்ட் இன்னொருத்தர் யாரோ வந்தா, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. பட் மெயினாக நான் பேச போகிறது ஜோ கோமெஸ் ஃபஸ்ட்டு. கொனாட்டிக்கு பதிலாக இன்ஜுரினால வந்தான் ஹாஃப் டைமில். அட்மிரபிள் ஜாப், வாஸ் வெரி சாலிட் டிஃபென்சிவ்லி, பிளேயிங் அவுட் ஃப்ரம் த பேக்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லாமல் பண்ணா. கேம் இன் வாஸ் அ பர்ஃபெக்ட் ஃபிட் ஃபார் வேன் டைக், அந்த பார்ட்னராக, சென்டர் பேக் பார்ட்னராக. அண்ட் நமக்கே தெரிஞ்சது ஒரு ஃபியூ சீசன்ஸ் பேக் வந்து நம்மளே வந்து தட் வாஸ் அவர் பெஸ்ட் பேரிங், ஜோ கோமெஸ் வர்ஜில் வேன் டைக் தான். அதுக்கப்புறம் வந்து கொனாட்டே எல்லாம் வந்தாங்க, பட் தட் வாஸ் அவர் பெஸ்ட் பேரிங் ஒரு 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 காலத்தில். ஸோ அது வந்து அது இப்போவும் தெரிஞ்சுது, அந்த அப்போ எப்படி இருந்ததோ அந்த கெமிஸ்ட்ரி அது இப்போவும் இருக்குங்கிறது தெரிஞ்சுது. And it was a very good performance from Joe Gomez, completely defensively very solid. There was nothing, அதாவது நான் கூட பயந்தேன், ஏன்னா அந்த விங்கில் தான் மிட்டோமா இருக்கான், ட்ரெண்ட் ஜோ கோமெஸ் இருக்கிற அந்த ரைட் சைடில் தான் மிட்டோமா இருக்கான் அவங்களுக்கு. ஸோ மிட்டோமா அண்ட் எஸ்டுபினியன், ஸோ அவங்களோட வந்து அந்த காம்பினேஷன் வந்து ஐ தாட் இட் வில் பி வெரி டேஞ்சரஸ் நமக்கு. பட் இட் டர்ன்ஸ் அவுட் solid performance from Joe Gomez. Easy at least 8 out of 10 என்ன கேட்டால். அடுத்தது கர்டிஸ் அண்ட் டியாஸ். இவங்க ரெண்டு பேர் பற்றியும் ஒன்றா பேசுகிறேன், பட் தனித்தனியாக பேசுகிறேன், பட் ஒன்றா பேசுகிறேன். ஏன் அப்படின்னாக்க, ஐ தாட் டியாஸ் அண்ட் கர்டிஸ் வந்து they gave us ஒரு டிஃப்ரெண்ட் டைனாமிக். அதாவது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அதாவது இந்த செகண்ட் ஹாஃப் ஓவராலாகவே எனர்ஜி ஜாஸ்தியாக இருந்தது நம்ம டீமில். பட் இவங்க வந்த அப்புறம் இட் ஃபெல்ட் டிஃப்ரெண்ட். அதாவது நம்ம வந்து சொபோஸ்லைக்கும் கர்டிஸ்க்கும் வந்து ஒரு பெரிய வித்தியாசம் தெரிஞ்சது இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹவு தே மூவ் த பால், என்ன ஒரு பாசஸ்லாம் இது பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் கர்டிஸ் தான் இந்த சாலாவோட செகண்ட் கோலுக்கு பாஸ் கொடுத்தது. ஸோ அந்த ஒரு அட்டாக்கிங் இன்ஸ்டிங்க்ட் வந்து இட் வாஸ் மச் பெட்டர் வித் கர்டிஸ் சொபோஸ்லாயை விட. டியாஸ் பற்றி சொல்லவே வேண்டாம், டியாஸ் வந்து he was always very good. கேக்போ வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் he was very good, செகண்ட் ஹாஃபில் he got the goal as well. லக்கி கோல் ஒத்துக்கிறேன், நுண்ணியாஸ் வந்து நல்ல வேலை அது மேலே எட்டர் பண்ணல. பட் ஐ திங்க் எட்டர் பண்ணியிருந்தாலும் ஐ திங்க் இட் வுட் பீன் ஆன் சைடு தான். ஸோ ஒன்றும் ஆஃப் சைடு பிரச்சனைலாம் இல்லை. பட் டியாஸ் வந்த அப்புறம் அந்த ஃப்ரண்ட் த்ரீ வந்து இட் லுக்ட் வெரி ஃப்ளூயிட். ஸோ அதனால் வந்து டியாஸும் வந்து இட் டிட் அ வெரி குட் ஜாப். பட் அதுதான் ஐ திங்க் எனக்கு வந்து அந்த 3 சப்ஸ்டியூஷன்ஸுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது.
they all came and did very well. அதுதான் இப்போ கொனாட்டேயோட இன்ஜுரி தான் எவ்வளோ நாள் அவுட் ஆக போகிறான் அப்படின்னு எனக்கு தெரியல. ஐ திங்க் இட்ஸ் ப்ரோக்கன் போனா டிஸ்லோகேட்டட் போனா, எனக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. கேமுக்கு அப்புறம் ட்விட்டர் பார்த்தபோது மைட் பி டிஸ்லோகேஷன், மைட் பி ஃப்ராக்சர்ன்றாங்க. தெரியல, நான் ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா எனக்கு தெரியாது என்ன பிரச்சனை. நான் அதுக்கப்புறம் ட்விட்டர்லாம் நான் பார்க்கல, ஸோ எனக்கு தெரியாது. பட் he did a very good job, ஜோ கோமெஸ், அதுக்கு தான் சொல்ல வரேன். பட் அதுதான் பிரைட்டன் கேம், 2 difficult games against a difficult opposition. Brighton வந்து they are a good team. Fabian Herzler வந்து he's a very good coach, good team. ஸோ அவங்களுக்கு அகேன்ஸ்டாக கப்பில் அடுத்த ரவுண்டுக்கு போயாச்சு, which by the way Southampton ஆடுறோம் அவே. ஸோ hopefully should be a good game. அண்டு இது லீகில் வந்து அவங்களையும் 2-1 அவங்களுக்கு அகேன்ஸ்ட்டு ஜெயிச்சாச்சு. ஸோ கன்க்ளூஷன், டாப் ஆஃப் த டேபிள். இந்த வாரம் இந்த நமக்கு முன்னாடி அந்த ஆர்ஸ்னல் தோத்த போது எப்படியாச்சும் இந்த வீக்கை ஜெயிச்சிருங்கடா, எப்படியாச்சும் பிரைட்டன்ட்ட ஜெயிச்சிருங்கடான்றதுச்சு. பட் நான் என்ன எதிர்பார்க்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேன் சிட்டியும் தோப்பாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ போர்ன்மத் மேன் சிட்டி அந்த கேம் வந்து நான் பார்க்கல, நான் ஹைலைட்ஸ் கூட நான் பார்க்கல இது வரைக்கும். பட் அது தோப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. ஸோ எப்படியாச்சும் ஜெயிச்சிருங்கடா அப்படின்னு இருந்துச்சு ஆர்சனல் கேமுக்கு அப்புறம். பட் இது எதிர்பார்க்கல. பட் ஐ திங்க் இப்போ என்ன 2 points டிஃப்ரென்ஸ் நமக்கும் மேன் சிட்டிக்கும், ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்டு. இப்போ தான் நான் ரெக்கார்ட் பண்ணும்போது ஆக்சுவலாக யுனைடெட் கேம் ஓடிட்டுருக்கு. ஸோ அவங்க 1-1 இருந்தாங்க லாஸ்ட்டாக நான் பார்த்து 1-1 ஃபுல் டைம் ஸ்கோர் மேன் யுனைடெட் செல்சி. ஸோ மேன் யுனைடெட் செல்சி 1-1 ஃபுல் டைம் ஸ்கோரு. ஸோ அதான் இட்ஸ் அ பாசிட்டிவ். அதாவது நம்ம வந்து இவ்வளோ ஏர்லி ஆன் இன் ஸ்லாட்ஸ் ரெயின் அண்ட் ஒரு டிஃபிகல்ட் ஃபிக்சர்ஸ்லாம் இன்னும் வரத்துக்கு இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. பட் இட்ஸ் அ குட் சைன் தட் நம்ம வந்து வி ஆர் நியர் த டாப், ஆர் இன் திஸ் கேஸ் இப்போ வந்து வி ஆர் அட் த டாப். ஸோ அதனால் வந்து ஒரு நல்ல சைன் அது. சாம்பியன்ஸ் லீக் ஃபிக்சர்ஸ் வருது, இன்னும் கஷ்டமான ஃபிக்சர்ஸ்லாம் வருதுன்னு சொன்னேன். இப்போ அடுத்தது வந்து சாம்பியன்ஸ் லீக்கில் பயர் லெவர்குசன். ஸோ அவங்க வந்து யூரோப்பா லீக் ரன்னர்ஸ் அப் லாஸ்ட் இயர்லேருந்து டிஃபெண்டிங் ஜெர்மன் சாம்பியன்ஸ் அவங்க. பட் லாஸ்ட் சீசன் மாதிரி அவ்வளோ இன்வின்சிபிளாக இல்லை இந்த வாட்டி. ஸோ இது வரைக்கும் அவங்க வந்து ஒரே ஒரு டிஃபீட் தான் ஆயிருக்கு அவங்களுக்கு. பட் 4 ட்ரா அண்ட் ஆல்ரெடி 7 points ஆஃப் பயர்ன் மியூனிக். ஸோ அதனால் தே ஆர் நாட் ஆஸ் இன்வின்சிபிள் லாஸ்ட் இயர் மாதிரி. அவங்களோட சாம்பியன்ஸ் லீக் கேம்பெயின் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்து ஒரு 4-0 வின் ஃபயர்னோட் கூட இருந்துச்சு. அதுக்கப்புறம் 1-0 வின் மிலானுக்கு அகேன்ஸ்டாக, அப்புறம் பிரெஸ்ட் கூட 1-1 ட்ரா. ஸோ அதுதான் அவங்களோட லாஸ்ட் 3 ரிசல்ட்ஸு. அவங்க என்ன ஆடுவாங்க என்ன எதுங்கிறது வந்து நான் இன்னும் ஃபுல்லாக நான் பார்க்கல. அண்ட் ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் சொன்ன மாதிரி இன்னமும் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஸோ அதனால் வந்து ஃபுல் ரிவ்யூலாம் நான் என்னால் பண்ண முடியாது. பட் அவங்க பேசிக் என்ன சொல்கிறேன்னாக்கா ஒரு 3-4-2-1. ஸோ நம்ம அலோன்சோ வந்து 3-4-2-1 ஆடுறாங்க. பானிஃபேஸ், ஃப்ளோரியன் வர்ட்ஸ் இவங்களோட க்ரியேட்டிவிட்டிலாம் நமக்கு தெரியும். ஆண்ட்ரிக் அண்ட் ஜாக்கா அவங்க 2 பேரும் ஹோல்டிங் டைப் மிட்ஃபீல்டர்ஸ். அவங்க ஃப்ரிம்பாங், முக்கியலே, கிரிமால்டோ இவங்கெல்லாம் இருக்காங்க. அண்ட் நல்ல டீம் ஓவரால். இட்ஸ் அ குட் டீம். அவங்க தே ஆர் நாட் ஜெர்மன் சாம்பியன்ஸ் ஃபார் நோ ரீசன். நல்லா ஆடினாங்க. ஸோ அதனால் ஐ மீன் ஐ டோன்ட் நோ ஹவு தே வில் ப்ளே. என்ன ப்ரெடிக்ஷன்ஸ்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஐ வில் கோ வித் ஒரு ஐ மீன் அவே கேமாக ஹோம் கேம்னு நினைக்கிறேன் நமக்கு. ஸோ ஆமாம், ஹோம் கேமாக தான் இருக்கணும், ஏன்னா லைப்ஸிக் அவே தானே ஆடணும். ஸோ ஹோம் கேமாக தான் இருக்கணும். ஸோ ஐ வில் கோ வித் 2-0 வின். ஷுட் பி அ டீம் தட் வி ஷுட் பீட். இல்லைன்னு சொல்ல, அவங்க ஃபார்ம்லேயும் அவ்வளோ இல்லை. ஸோ திஸ் இஸ் அ கேம் வி ஷுட் வின். பட் அதான் என்னோட தாட்ஸ் ஆன் லெவர்குசன். அதுக்கப்புறம் ஐ திங்க் பிரீமியர் லீக்கில் வில்லா ஆடுறோன்னு நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங். ஐ திங்க் அதுதான் நம்மளோட லாஸ்ட் கேம் பிஃபோர் அந்த இன்டர்நேஷ்னல் பிரேக்கு. ஆமாம், லெவர்குசன் இப்போது டியூஸ்டே அன்றைக்கி ஆடிட்டு, அதுக்கப்புறம் சாட்டர்டே அன்றைக்கி ஆஸ்டன் வில்லா ஆடுறோம். சாட்டர்டே நைட்டு 8 மணி கேம் இங்கே. ஸோ இந்தியாவில் வந்து 1:30 மணி நைட்டு கேமு. பட் அதாங்க, அதுதான் இந்த வாரத்தோட எபிசோடு. இந்த எபிசோடு பிரைட்டன் ரிவ்யூ எபிசோடு. லைவ் வாட்சில் அவங்க வந்து கௌதம் பண்ணுவார் லெவர்குசன் கேமுக்கு. நான் வரல, ஏன்னா டியூஸ்டே தான் எனக்கு லேபில் பிஸியான டே. ஸோ டியூஸ்டேஸ் என்னால் பண்ண முடியாது, யூஸ்வலாக லேட்டாக ஒர்க் பண்ணுவேன். ஸோ டியூஸ்டே வரமாட்டேன்னா. பட் அதான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிக்கலனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்ன குறைஞ்சா போயிடுவீங்க. பட்
அதுதாங்க உங்கள் தாட்ஸ் எல்லாம் கீழே போடுங்க. சொன்ன மாதிரி எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஸோ ரொம்ப ஒன்றும் பெரிய எபிசோடாக இல்லை இது. பட் ஐவ் டன் மை பெஸ்ட். அண்ட் மேட்சும் நான் பார்க்கல, ஸோ எக்ஸ்டெண்டட் ஹைலைட்ஸை வச்சுட்டு நான் இவ்வளோ பேசிகிட்டு இருக்கேன். பட் அதான் ஹோப்ஃபுல்லி நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் லெவர்கூசன் ரிவ்யூக்கு ஹோப்ஃபுல்லி நானும் கௌதமும் 2 பேரும் ஒன்றா ஒரே இடத்துலேருந்து இல்லை, பட் ஒரே எபிசோடில் ஒரே ஒரு கேமராவில் ஒரே ஒரு ஸ்க்ரீனில் நாங்கள் 2 பேரும் தெரியும் அண்ட் இந்த எபிசோடை பார்க்கணும். ஸோ அந்த எபிசோடில் சந்திக்கிறோம்.